வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பாலஸ்தீனிய இஸ்லாமிக ஜிகாத் இயக்கத்தின் மத்திய முகாம்களின் படை தளபதி மொஹாமட் கட்ரோயியை மத்திய காசாவில் ஒரு இலக்கு தாக்குதலில் கொன்றதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF அறிவித்தது. மத்திய காசா பகுதியிலிருந்து இயங்கிய மொஹாமட் கட்ரோயி இஸ்ரேலுக்கு எதிரான பாலஸ்தீனிய இஸ்லாமிக ஜிகாத் இயக்கத்தின் ராக்கெட் தாக்குதல்களுக்கு பொறுப்பாக இருந்து செயற்பட்டார் என்று IDF கூறியது. பாலஸ்தீனிய இஸ்லாமிக ஜிகாத் இயக்கத்துக்குள் மொஹாமட் கட்ரோயி தளபதியாக நியமிக்கப்படுவதற்கு முன் துணைப்படை தளபதி மற்றும் புலனாய்வு அதிகாரி உட்பட பல பதவிகளை வகித்தார் என்றும் இராணுவம் மேலும் கூறியது. கடந்த 2 மாதங்களில் பல ஹமாஸ் தளபதிகளை IDF அகற்றியுள்ளது. ஜூலை நடுப்பகுதியில் ஹமாஸ் இயக்கத்தின் வெவ்வேறு அமைப்புகளுக்கு நிதியை மாற்றும் அல் கயிர் அறக்கட்டளையின் இயக்குநர்களில் ஒருவராக இருந்த ஹமாஸ் படைப்பிரிவின் தளபதி ஹவுசம் மன்சூர் நீக்கப்பட்டார். அடுத்த நாள் கான்யூனிஸ் படைப்பிரிவின் தளபதி ரஃபா சலாமே கொல்லப்பட்டார். அவர் குறிப்பாக அப்போது ஹமாஸின் காசா தலைவராக இருந்த யாக்யா சின்பார் மற்றும் ஹமாஸ் இராணுவ தலைவர் மொஹாமட் டைப் ஆகியோருக்கு நெருக்கமானவராக அறியப்பட்டார். ஹமாஸின் அல் புர்கான் பட்டாலியன் தளபதி ஜாஃபர் அஜீஸ் அடுத்த மாதம் கொல்லப்பட்டார். அக்டோபர் 7 தாக்குதல்களை திட்டமிடுவதில் அவர் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தார். அத்துடன் காசா எல்லை நகரங்களுக்குள் ஊடுருவிய ஹமாஸ் படையணிகளை தலைமை தாங்கிய தளபதியும் அவர்தான். அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு பின்னர் ஹமாஸின் மூத்த தளபதி வாலிட் அல் சவுசி அஜீஸ் கொல்லப்பட்டார். தெற்கு காசா பகுதியின் ஹமாஸின் பொது பாதுகாப்பு அமைப்பின் தலைவராக இருந்தவர் வாலிட் அல் சவுசி அஜீஸ். போர் தொடர ஹமாஸ் தமது முக்கிய தளபதிகளை தொடர்ந்து இழந்து வருகிறது. காசாவில் நிலத்தடி சுரங்க பாதைகள் ஒன்றை சோதனையிட்ட போது ஹமாஸால் பிடிக்கப்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதிகளின் பல உடல்களை IDF கண்டுபிடித்துள்ளது என்று இஸ்ரேலிய இராணுவம் நேற்றிரவு அறிவித்தது. பணைய கைதிகளின் சாத்தியமான அடையாளங்கள் குறித்து சமூக ஊடகங்களில் வதந்திகள் அடிபட்டு கொண்டிருந்தன. இருந்தாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகுதியில் உடல்கள் இஸ்ரேலுக்கு திருப்பி எடுத்துச் செல்லப்பட்டு தொடர்புடைய தொழில்துறை நிபுணர்களால் சரிபார்க்கப்படும் வரை எந்த விவரங்களையும் உறுதிப்படுத்த முடியாது என்று தெரிவித்தது IDF. இந்த உடல்கள் பணைய கைதிகளின் உடல்களாக இருந்தால் அந்த பகுதியில் ஹமாஸுடன் சமீபத்தில் நடந்த எந்த போரிலும் அவர்கள் கொல்லப்படவில்லை என்று IDF வட்டாரங்கள் தெரிவித்தன. காரணம், இஸ்ரேலிய இராணுவம் அந்த சுரங்கப்பாதைக்கு அருகில் சமீப மாதங்களில் எந்த தாக்குதல்களையும் நடத்தவில்லை. அறிவிப்பு வெளியான உடனேயே பணைய கைதிகள் மன்றம் ஒரு அறிக்கையில் நேத்தன்யாகு பணைய கைதிகளை கைவிட்டார் என்று தெரிவித்தனர். எதிர்க்கட்சி தலைவர் யாயிர் லபீட் இந்த செய்தி குறித்து கருத்து தெரிவிக்கையில், எங்கள் பிரஜைகள் தீவிரவாதிகளால் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் இறக்கும் வேளையில் நேத்தன்யாகு கதையை சுழற்றுவதில் மும்முரமாக இருக்கிறார். போர் அல்லது பணைய கைதிகளை விட தனது கூட்டணியின் தொடர்ச்சியான ஆட்சியில் பிரதமர் அதிக அக்கறை கொண்டுள்ளார் என்று அவர் தான் முன்பு கூறிய அதே கருத்தை மீண்டும் தெரிவித்தார். உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட இடத்தின் சரியான அடையாளம் வெளியிடப்படவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் காசாவில் பணைய கைதிகளின் சடலங்களை கண்டுபிடித்துள்ளதாக IDF-இன் அறிக்கை குறித்து தமது அதிருப்தியை தெரிவித்தார். அந்த அறிக்கையில் சரியான எண்ணிக்கையில் நிச்சயமற்ற தன்மை உள்ளது. அத்துடன் அந்த உடல்கள் யாருடையவை என்று நிறைய ஊகங்கள் உள்ளன. அவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களின் குடும்பங்களுக்கு அறிவிக்கப்படும் வரை இந்த விஷயத்தை வெளிப்படுத்தாமல் வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறினார். காசாவில் போர் தொடரும் நிலையில் கடந்த வாரத்திலிருந்து மேற்கு கரையிலும் போர் தொடர்ந்து நடக்கிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலிய துருப்புக்களுக்கும் பாலஸ்தீனிய இயக்கங்களுக்கும் இடையே போர் தொடர்கிறது. இஸ்ரேல் மேற்கு கரை நகரமான ஜெனினில் இராணுவ நடவடிக்கையை முன்னெடுத்து செல்கிறது. நேற்று மாலை 2 தனித்தனி பாதுகாப்பு சம்பவங்களுக்கு பின்னர் இஸ்ரேலிய துருப்புக்கள் யூத குடியிருப்புகளை சுற்றியுள்ள பகுதிகளில் சோதனை நடத்தினர். ஜெனினில் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் வானில் தொடர்ந்து வட்டமிட்டன. அதே நேரத்தில் நகரில் அவ்வப்போது துப்பாக்கிச் சூட்டு சத்தம் கேட்டது. நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிய துருப்புக்கள் புதன்கிழமை முதல் மேற்கு கரையில் தங்கள் மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கையை நடத்தி வருகின்றனர். ஈரானிய ஆதரவு பாலஸ்தீன இயக்கங்கள் இஸ்ரேலிய பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தடுப்பதற்காக நடத்தப்படும் போர் இது என்று இஸ்ரேல் கூறுகிறது. இந்த இராணுவ நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும் என சர்வதேச அழுத்தங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படுகின்றன. ஆயுதமேந்திய துருப்புக்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட குறைந்தது 29 பாலஸ்தீனியர்கள் இப்போது கொல்லப்பட்டுள்ளனர். மேற்கு கரையில் நடந்த போரின் போது ஒரு இராணுவ சிப்பாய் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் நேற்று சனிக்கிழமை தெரிவித்தது. பாலஸ்தீனிய இயக்கத்தினர் நீண்ட காலமாக தமது வலுவான கூட்டியாக கொண்டிருந்த ஜெனினின் நகரிலும் அதை ஒட்டிய அகதிகள் முகாமிலும் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல்களை நடத்துகின்றன. 1948ஆம் ஆண்டு மத்திய கிழக்கு போரில் இஸ்ரேல் உருவான போது பாலஸ்தீன பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் பெரும் தொகையாக இந்த பகுதிகளில் குடியேறினார்கள்.
இஸ்ரேலிய படைகளுக்கும் ஹமாஸ் இயக்கத்திற்கும் இடையேயான போர் ஆரம்பித்து ஏறக்குறைய 11 மாதங்கள் ஆகியும் தொடர்ந்து நடந்து வருவதால் மேற்கு கரையிலும் போர் தீவிரமடைந்துள்ளது. நேற்று பிற்பகுதியில் ஜெருசலேமுக்கு தெற்கே அமைந்துள்ள ஒரு பெரிய மேற்கு கரை ஆக்கிரமிப்பு பகுதியான குஷ் எட்சியோன் ஆகிய தனித்தனி சம்பவங்களில் 2 பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கூறியது. இவை இரண்டும் இஸ்ரேலிய இராணுவத்தின் மீதான தாக்குதல் முயற்சியின் போது பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டவர்கள் என்று இஸ்ரேலிய இராணுவம் கூறியது. முதலில் ஒரு பெட்ரோல் நிலையத்தில் காரில் இருந்து இறங்கி இராணுவத்தினரை தாக்க முயன்ற நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இராணுவம் தெரிவித்தது. இரண்டாவது சம்பவத்தில் கார்மை ருசூர் குடியேற்றத்தில் ஒரு கார் இஸ்ரேலிய இராணுவத்தை தாக்கி ஊடுருவ முயன்ற ஒருவர் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டார். அதன் பின்னரும் கார் தொடர்ந்து பயணிக்கவே அந்த காரை பாதுகாப்பு படையினர் துரத்தி சென்று நொறுக்கி அதில் இருந்த வெடிகுண்டை வெடிக்கச் செய்ததாக இராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவித்தது. 2 இறப்புகளும் பாலஸ்தீனிய சுகாதார அதிகாரிகளால் உறுதிப்படுத்தப்பட்டன. ஆனால் அவர்கள் எப்படி இறந்தார்கள் என்பது பற்றிய விவரங்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இரு சம்பவங்களை தொடர்ந்து அந்த பகுதியில் இராணுவத்தினர் சோதனை நடத்தினர். மேற்கு கரையில் நடந்த இரட்டை வீர நடவடிக்கை என்று ஹமாஸ் பாராட்டியது. அதே நேரத்தில் தாக்குதல்களுக்கு ஹமாஸ் நேரடியாக பொறுப்பேற்கவில்லை. இஸ்ரேலிய இராணுவ தளபதி ஜெனரல் ஹெர்சி ஹெலேவி இஸ்ரேலிய இராணுவம் தற்காப்பு நடவடிக்கைகளையும் ஜெனின் நடவடிக்கை போன்ற தாக்குதல் நடவடிக்கைகளையும் முடுக்கிவிடும் என்று கூறினார். துப்பாக்கி சூட்டுக்கு மத்தியில் சாலையோர கண்ணிவெடிகளை தேடும் கவச புல்டோசர்கள் பெரிய அளவிலான சாலைகளை உழுதுவிட்டன. அதில் தரையடி தண்ணீர் குழாய்கள் சேதமடைந்தன. இதனால் சில பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டது. கடந்த அக்டோபரில் இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதலில் இருந்து தொடங்கிய காசா போரின் முதலாவது தினத்தில் இருந்து மேற்கு கரையில் குறைந்தது 660 பாலஸ்தீனிய இயக்கத்தினரும் பொதுமக்களும் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்பது பாலஸ்தீனிய சுகாதார அதிகாரிகளின் கணக்கீடு.